இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே ஃபீட்பேக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணால் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆல் ப்ராஜெக்ட் லிங்க் தந்திருக்கும். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன்னா, நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம், உங்கள் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணால் போதும். அது எப்படி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து நீங்கள் கீழே வந்தீங்கன்னா குரூப் பண்ணணும்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் போங்க. எடிட் குரூப் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறதுனா, எக்ஸாம்பிள் நான் வேறு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். ஃபோட்டோவில் கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபைல் ஆப்ஷன் போயிட்டு ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்கான ஃபாண்ட் வந்து கீழே டெலிகிராம் சேனல் தந்துருக்கேன். அதுக்காக டெவலப் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி ஃபாண்ட் ஷோ ஆகும். ஆட் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா நாங்கள் ஆட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து வந்துச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா லைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும்.